ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட் டின்னருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணுற ஒரு சுவையான ரெசிபி தான் பொடி இட்லி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இட்லியை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். நம்ம மார்னிங் வச்ச மீதமான இட்லி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ செஞ்ச இட்லியும் ஆற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது 3 பேருக்கான டின்னர். ஸோ அதுக்கு தேவையான அளவு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் 5 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் எப்போயுமே கொஞ்சம் ஆயில் கான்ஷியஸாக இருப்பேன், ஸோ குட்டி ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் 5 ஸ்பூன். இப்போது நீங்கள் நார்மல் டீஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். பொடி இட்லிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் இட்லியில் பொடி நல்லா ஒட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை போட்டு நல்லா வதக்கணும். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ஃபஸ்ட் நம்ம இட்லி பொடி சேர்த்துடலாம். நான் 3 டீஸ்பூன் இட்லி பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இட்லி பொடி ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை விட கம்மியாகவும் உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் உப்பு இருக்கனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம இட்லியில் பொடி நல்லா ஒட்டுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டியான பொடி இட்லி தயாராகிடுச்சு.